தெரியுதுன்னு சொன்னாங்க. பட் பார்த்தா ஒன்றுமே தெரிலங்க. கண்டுபிடிச்சிட்டேன், பயம் இல்லை. நம்மளும் ஜாலியாக படுத்துட்ருக்கா போலங்க. பட் இருந்தாலும் ஒரு சங்கட்டமாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வந்து வந்தோம்ல, இப்போ வரைக்கும் எனக்கு மனசை சேர்த்துக்கவே மாட்டேது. பட் உங்களுக்கு அது தெரியுது என்னன்னு தெரில. அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஏதோ சிமெண்ட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. டே டியூஸ்டே ஆனால் இங்கே லீவுங்களாமாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிப்பட்டு எதிர்பார்க்கல. ஆனால் என்னென்னாங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு மழையை பார்த்து தான் பயப்பட்டுச்சா. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே இப்படி இருக்குது. தலைவர் செம்ம ஜாலியாக பட்டிருக்காரு. நம்மளை தான் இங்கே வருத்தத்தோடு அனுப்பிச்சி வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. பட் இங்கே மட்டும் தான் இருக்குல்ல, அந்த சைடு இருக்குது போல். கூகுளில் கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா நம்ம சைடு வந்திருக்கவே மாட்டோம். இன்னும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னதான் உங்களுக்கு குரங்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடி இந்த குரங்கை பார்த்ததே இல்லை. நான் நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் சும்மா கருப்பாக இருக்குல்ல, ஜாலியாக விளையாட்டுருக்கு. அப்படியா ஒரே சின்ன இவ்வளோ தூரத்தில் வந்து சும்மாலாம் ரிட்டன் எல்லாம் போக முடியாது. கடைசிக்கு அது பக்கத்தில் நின்னாவதுன்னா சும்மா பார்த்துட்டாவது போயிடும்டாப்பா. இல்லைன்னா நம்ம அப்படியே குரங்கு பார்க்கலான்னு சொல்லி போட்டு பக்கத்தில் போனால் அது நம்மளையோட டேக்கை கொடுத்துட மாட்டாது. நம்மளுக்கு எல்லாம் நம்மளே பார்த்துட்டோம், எல்லாம் ஒதுங்கி போயிட்டுருக்கு. உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அது எப்படி நம்மளையே பார்த்துருக்கணும் வருங்க. அதுவும் நம்மளையே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குரங்கு பார்த்துட்ருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் போனால் ஓடிடுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் என்னதுன்னா, நம்ம எங்கேயாச்சும் பக்கத்தில் வரப்போ கடிச்சு வச்சுருந்துச்சுன்னா சின்ன குரங்கு இருக்குங்க. ஸோ அதனால் அதை வந்து சேஃப் பண்ணுறதுக்காக நம்மளை ஏதாச்சும் பண்ணணும். எனக்கு முக்கால்வாசி நிறைய ஃபுல்லாக விளையாட்டு இருந்துச்சா. ஸோ மிச்சதெல்லாம் அப்படியே மேலே ஏறிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய இருக்குங்க குரங்குகளாக. நல்லா இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த குரங்குகளாக. இங்கே பக்கத்தில் கொண்டிருக்கோம். இது நம்ம கவனிக்கவே கிடையாதுல்ல. சம்முன்னு விளையாடுதுரா தம்பிகளா. கடைசி வந்து உங்களையாச்சும் பார்த்துட்டு ஓட மாட்டேங்குதுரா. ஆனால் தனியாக வந்து இது பார்க்குறதுக்கு சும்மா ஒரு விதமான ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குது. பட் எல்லோரும் பாவங்க நல்லா ரிட்டன் வந்துட்டு எல்லாம் திரும்பி போகிறாங்க பார்த்தீங்களா. ஏதோ கூகுளில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிதாங்கன்னா யாருமே அவ்வளோக்கா வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை மாதிரி ஆடு விளையாடுதுரா. எல்லாம் ஜம்முன்னு அடிச்சுட்டு விளையாண்டுருக்குதுங்களாட்டக்குது. வாவ். சரி ஓகேங்க. நான் உங்களுக்கு வரும்போது அங்கே விளாடுங்க டேமு. ஸோ அந்த டேமில் அப்படியே இப்போ ஃபுல்லாக ஏறலாம் போல். நான் அப்படியே போய்ட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்லைங்க, இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்து பார்க்குறோம். ஆனால் இது முன்னாடியே நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுல தப்பாயிரல. ஒரே நிமிஷம் காட்டுறேன். தெரியுதா அந்த டேமு ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குது. இது மாதிரியெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு சின்ன மீனெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. அது பார்த்துல அப்படியே தெரியுது எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெரிய ஆறு போகும் போல். ஜம்முன்னு இருக்குது. ஆனால் மேலே அங்கே தெரியுதாங்க. பட் அந்த சைடு தான் ஏறி போகணும் போல். நான் அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஜம்முன்னு இருக்க போது மேலே போக போகிறேன். மேலேனா அந்த மேலே கிடையாது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு டேம் மேலே போக போகிறோம். அதெல்லாம் பயங்கரமாக வலிக்குங்கய்யா. ஆசைப்பட்டேன்லங்க, எடுக்கணும்ல, அதனால தான் எடுத்துச்சுங்க. ஏங்க நல்லா இருக்குங்களா பைக்கு? சரிங்க. அது சரிங்க. சரிங்க ஐயா. இப்படி போகலாங்களா ஐயா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இது வேறு 600 ரூபாங்க. 550 ரூபா வருதுங்க. ஐயா என்ன கேட்குறேன், க்ளவுஸ் என்ன விலைன்னு கேட்குறாரு. 550 ரூபா வருதுங்க. சரிங்க. இல்லை எடுத்துகிட்டு போயிருங்க. ஏண்டா குட்டீஸ் சும்மாவா? பைக் சூப்பராக இருக்கா? ஆமாண்டா தங்கோ. ட்ராவல் க்ரூசர் மயிலே. பட் பசங்க இன்னும் கேட்குறான்னு ஃபன் பண்ணிருக்காங்க. ஏண்டா தங்கோ? என் பேர் சக்தி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் சாமி. கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆமாம். நீங்கள் எந்த ஊர் தானா? உடுமலைப்பேட்டைங்களா? போதுமா? நீங்கள் யூடியூபர் தானே? ஆமாண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் வரேன். ரொம்ப சந்தோஷப்படுறேங்க.
இது எங்க அம்மா, இது அண்ணன், இது என் தம்பி, இது எங்க அண்ணன், இது தங்கச்சி, இதான் என் பாப்பா, எங்க அம்மா, எங்க அம்மா, இது நானே மூட்டோல இவட காசு யூடியூபர் கார நான் அண்ணா கூட இது வெட்டுக்கிறேன். போடா போடா மூட்டை இதனால கூடாது, அதுல போய் ஃபான் வருதா? பேர் என்னப்பா? அக்கா என் பேர் சேனல் என்னக்கா? என் பேர் சக்தி ட்ராவல் க்ரூஸ் இப்போ தான் நியூவாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ட்ராவல் க்ரூஸ் டிசிஎஃப் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். டிசிஎஃப் ட்ராவல் க்ரூஸ் டிசிஎஃப்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஏன் நல்லகடை குர்ரா நல்ல படுத்துருவாங்க என்னதுடா அந்த இது? ஏன் நல்லகடை குர்ரா படுத்துருவாங்க. டிசிஎஃப் வாங்க ஏய் யூடியூபர் ஹாய் அதாங்க இதான் பெரியம்மா பாத்துக்கோங்க. இதான் தம்பி, இது எங்க புப்பு தான் பாத்துக்கோங்க. உள்ள போய் விளையாடு. இது நம்பி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் யூடியூப் நீங்களே போட்டு எடுத்துங்க. ஓயா என் தலைவர் மூஞ்சி கண்டாலே தெரியுதா? ஏய் என்னடா உன் பிரச்சனை? எல்லாம் வாங்கிக்கோங்க பாப்பா. எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு போவோம். நாளைக்கு தான் பிரியா, இன்னைக்கெல்லாம் இல்லை. கேமரா தந்துட்டு போங்க, கேமரா தந்துட்டு போகிறதா வச்சுக்கூடா. ஆனால் டிசேஃபே என்னன்னாங்க, நம்ம வண்டி பார்க் பண்ணலாம்னு சொல்லி போட்டு வந்துச்சா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நம்ம கேமரா பார்த்துட்டு அவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு அவ்வளோ இதாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் கேமரா எனக்கு கொடுத்துருக்குண்ணா, அதுவும் இல்லாமல் நான் வீடியோவில் வரணும்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இது பண்ணிட்டுருந்தாங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. தனியாக வந்தப்போ அது மாதிரி ஒரு ஃபீலை பேசுகிறப்ப கேட்கும்போது நல்லா இருக்குது. அந்த சுட்டீஸ் எல்லாம் விளாட்றப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் மேலே இருக்கும், மேலே அந்த படிக்கிட்டு இருக்கு, அங்கே போய்ட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த குட்டீஸோட அம்மாவெல்லாம் இருந்துட்டு சேனல்லையும் வாங்கினாங்க. சேனல்லையும் வாங்கிட்டு எதுக்கடா வாங்கணும்னு சொல்லி போட்டு, தம்பி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்பா, பசங்க வீடியோவில் வருவாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டு ரொம்ப இது பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா கேட்குறப்போ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தால தெரியும், அங்கே மேலே ஏறும்போது யூடியூபர்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. தனியாக வந்துடும் சொல்லி போட்டு ஃபீல் பண்ணிட்டதுனால. பட் இருந்தாலும் இது மாதிரி ஒரு நல்ல நல்ல உள்ளங்களை சந்திக்கிறப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் டிசி ஃபின்னாங்க, நானும் அந்த வியூ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது டேமு ஃபுல்லாக தண்ணி நிற்குமாமா. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதோட உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்ட போகிறேன். ஓகேங்க, அப்படியே மேலே வந்தாச்சு, பக்கம்தான். அப்படியே யார் படி கண்டிப்பாக பார்க்குறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓடு டிசிஎஃப் உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். தண்ணி வரும், சும்மா திப்பு போயிட்டுருக்கு. எனக்கு உண்மையிலுமே தண்ணி பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து எனக்கு தண்ணிக்கு சுத்தமாக ஆகாதா. ஸோ அதனால் தண்ணி பார்த்தாலே ரொம்ப அதிகமாக தண்ணி பார்த்தாலும் பயம்.
இந்த சவுண்டு வர்றதே எனக்கு தெரியும், பட் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுதாங்க அந்த கொப்பளிக்கிறது, பபுள்ஸ் எல்லாம் வர்றது. போப்போ ரொம்ப சீரியஸாக அவ்வளோ பயமாக இருக்குங்க. ரொம்ப ஃபண்ணுக்காகலாம் சொல்லலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பெண் இதுக்கெல்லாம் இங்கே நின்று இதெல்லாம் புரியுது எனக்கு கேட்குறதுக்கு. இருந்தாலும் பார்க்குறது நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க. நம்மளுக்கு நடுவில் ஒரு செவரு கேட்டது இவ்வளோ தைரியம் பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. எப்போ ஓடி போயிருப்பேன், இந்த இடத்துக்கே வந்துருக்க மாட்டேன். ஒரே சரிங்க, உங்களுக்கு நல்லா நான் காட்டுறேன். தெரியுதா? இன்னும் காட்டுக்காம போயிட்டுருக்குங்க. அது எனக்கு என்ன தெரியுதுங்களா, இது பார்த்தா அப்படியே இந்த டிவியில் பார்ப்போங்க, சுனாமி வர சவுண்டெல்லாம் இருக்குல்ல, அந்த தண்ணிக்கு எஃபர்ட் போட்டு சவுண்டு இருந்தாலும் வர வைப்பாங்க. ஸோ எனக்கு இது பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பயங்கரமாக இருக்குல்ல. தண்ணி பார்த்து எல்லாத்துக்குமே சேஃபாக இருந்துக்கோங்க. இதுதான் அவ்வளோதான். டிசிஎஃப் அப்படியே அமராவதி டேம்லேருந்து அப்படியே கிளம்ப போகிறேங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல தான் இருக்குது. பட் இருந்தாலும் மழை வர மாதிரி இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் மேலே போகணும்ல கோயம்புத்தூர். ஸோ அதனால் எங்கேயாச்சும் பாதி கிலோமீட்டர் மாட்டிட்டோமா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலுமே தாங்க இது மாதிரி இடத்த பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல தான் அப்படியே இருந்து அப்படியே தோணுது. கிட்டத்தட்ட 1.5 hours மேலே இருந்துட்டேன். சரி இதுக்கு மேலே இருந்தால் அவ்வளோதான், மலைக்கு மாட்டிக்கணும், கிளம்பிடுறா சத்தி அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்ப போகிறேன். பட் இருந்தாலும் வருத்தமாக இருக்குங்க. என்னங்க நீங்களே போன வீடியோவில் பார்த்துருப்பேன், ஊட்டிலேருந்து கிளம்புறப்பவும் அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் புதுசாக பார்க்குறேன்ல. ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கெல்லாம் மனசே இல்லை. இப்போ கூட எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேங்க, மறுபடியும் நம்ம கண்டிப்பாக இங்கே இந்த இடத்துக்கு வந்தே தீரணும். வரல ரொம்ப தப்பாயிரும். இவ்வளோ அழகான இடத்த மிஸ் பண்ணவே கூடாது. எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியுமாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட, அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் பக்கமாக இருக்காங்க. எனக்கு அவங்க கூட வரணும்னு சொல்லி போட்டு அவ்வளோ ஆசை. ஏன்னா ஒருத்தர் வருவாங்க, இன்னொருத்தர் வர மாட்டாங்க. அப்படி தான் எல்லா பிளானப்பும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். பார்த்துக்கங்க, எனக்கெல்லாம் தெரியாது. நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிற மாதிரி தான் எல்லாம் ஒரு நாள்னாச்சும் எனக்கு தெரியும் ஒட்டுக்க போகணும். எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. உண்மையிலுமே தாங்க. ஏன்னா நம்ம இப்போ நானே தனியாக வந்தேன்ல, சில இடத்துலலாம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு கேங்கோடு எல்லாமே சுற்றிட்டு இருக்கேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு. எனக்கு அப்படி இருக்குல்ல, மிஸ் பண்ணுற போல தானே தோணும். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு டைம்னாச்சும் நம்ம லாங்கில் வரணும்னு சொல்லி கூட எனக்கு அவ்வளோ ஆசை. எனக்கெல்லாம் தெரியாது, நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்தே ஆகணும். இது எனக்கு ரிக்வெஸ்ட்டுமா, எல்லோரும் அக்செப்ட் பண்ணிடுங்க. ஒரு நாள் வரலாம், சரியா? சரி ஓகேங்க, நான் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறேங்க. இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறேங்க. என்னங்க அங்கே இப்போ 2 பாட்டியமாகவும் இங்கே ஒரு பாட்டியமாக உங்கள் தாத்தா நிற்கிறாருல. ஸ்டார்டிங் வந்துடுறப்போ சாமி என்ன சாமி இப்படி போகிற, குமிஞ்சிட்டு ஓட்டுருக்கு, கைகளெல்லாம் வலிக்கல, முதுகலை வலிக்கலன்னு சொல்லி போட்டு அவ்வளோ கேர் பண்ணி பேசினாங்க. பட் இப்போ போகிற நேரங்கள் இப்போ வந்து நான் என்ன சாமி இவ்வளோ மணி நேரம் மட்டும் அங்கேயே இருந்தேன், நேரத்துலேயே வந்திருக்கலாம்லாம், அவ்வளோ தூரம் போகணும்ல நீ அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. ஐயா ஆமாம் இப்போ கொஞ்சம் வேலை முடிஞ்சு அப்படியே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் அவ்வளோ ஒரு கேர் பண்ணி அவ்வளோ ஒரு சேஃபாக பார்த்துட்டேங்க. சேஃபாக பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு பேசுகிற வார்த்தையிலேயே சேஃபாக அது இன்னும் தெரியலைங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளை நல்லா பார்த்துட்டாங்க. பாட்டிமா வரங்கம்மா, சரங்கப்பா. அவ்வளோதான் டிசிஎஃப் அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க.